டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம போன எபிசோடில் வலிப்பு நோயை பற்றி தான் நம்ம பேசியிருந்தோம். பட் இதுக்கு ஒரு உதாரணத்தோடு சொன்னால் ரொம்ப நல்லா புரியும் மக்களுக்கு அப்படின்றதுக்காக சொல்கிறேன். அதுலேயும் குறிப்பாக ஹோமியோபதியில் எப்படி வித்தியாசமாக அதை பார்க்குறாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரே ஒரு நடந்த நான் பார்த்த கேஸ் டேக்கிங்கை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்துட்டு மதுரையிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அவருக்கு வந்துட்டு என்னென்னா நான் எழுதின ஆர்டிக்கல் ஏதோ ஒன்று படிச்சுட்டு அந்த ஆர்டிக்கலும் எடுத்துகிட்டு தான் கையில் வந்திருந்ததுன்னா இவருக்குன்னா அவருக்கு என்கிட்ட வரும்பொழுது அவருக்கு 44-45 வயசு இருக்கும் தாராளமாக. ஸோ அப்படி வரும்பொழுது அவர் வந்து உங்களுக்கு என்னங்க ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா அவர் சொல்கிறார், இந்த மாதிரி எனக்கு சின்ன குழந்தையிலேருந்துட்டு வலிப்பு வருது. சின்ன குழந்தைன்னா எப்போ அப்படின்னு சொன்னாக்கா 16 எக்ஸாக்டாக 17லேருந்துன்னு சொல்கிறார். எவ்வளோ எக்ஸாக்டாக சொல்கிறாருன்னா அதுக்கு பின்னணி ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டால் அதுக்கு முன்னால் வரைக்கும் ஹீ வாஸ் அ நார்மல் சைல்டு. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்து தொடங்கியிருக்கு. சரி, இந்த கதை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனாலும் நான் ஷார்ட்டாக வந்துட்டு எபிலெப்சி பொறுத்த மட்டும் எப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த 16க்கு முன்னால் அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இப்போ வந்துட்டு அவர் வந்து தன்னுடைய ஊரை வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு சென்னைக்கு ஒரு சின்ன வேலையை தேடி இங்கே வந்திருக்கார். ஸோ இதனுடைய பேக்ரவுண்டில் அவனுடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரின்னு சொன்னால், அவர் அப்பாவுக்கு வந்துட்டு 2வது திருமணம் செஞ்சுருக்காங்க. இது வந்து முதல் திருமணத்தினோட குழந்தை. இந்த குழந்தைய வந்துட்டு யாரும் பார்க்கல. ஆனால் அப்பா நல்லா தான் இருந்தார். ஆனால் 2வது திருமணம் ஆன பிறகு அப்பாவனுடைய பிஹேவியர் எல்லாம் வேறு மாதிரி இருந்தது. இப்போது இந்த பையன் வந்து ஏதாவது தவறு செஞ்சாங்கன்னா பெற்றோர்கள் வந்து தவறுக்கு ஏற்ற அளவு தண்டனை கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, திருத்தினாங்கன்னாலும் பரவாயில்ல. அதை விட்டுட்டு அவங்களுடைய பனிஷ்மெண்ட்டெல்லாம் எப்படி இருந்திருக்குன்னு சொன்னால், அந்த பையனை கையை வந்துட்டு கட்டிட்டு போட்டுட்டு போயிருக்காங்க முதல் ஒரு வாட்டி. இன்னொரு வாட்டி அவன் தப்பு பண்ணும்போது எல்லாம் கிராமம்தான், மாங்காய் மரத்தில் அந்த பையனை கையை பின்னால் வச்சு மரத்தில் கட்டிட்டு அந்த அம்மா வந்து தேனை வந்து தடவிட்டு விட்டுட்டு போயிட்டான். எறும்புங்கள்லாம் வந்து அதை கடித்து கொதறி இவனால் சொரியவும் முடியல, கத்தவும் முடியல, கத்தி 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 அப்படின்னு அப்படி விழுந்துட்டான். ஸோ அங்கே வந்துட்டு அவனுக்கு முதல்ல வந்துட்டு இந்த இடத்துல தான் வந்து அவனுக்கு ஃபஸ்ட்டு ஃபிட்ஸ் வருது, முதல் ஃபிட்ஸு. இந்த மாதிரி 3வது தடவை தப்பு பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்க, மாட்டு வண்டியில் கட்டி அந்த பையனை காலை கட்டிட்டாங்க, கையை வந்துட்டு மாட்டு வண்டியில் கட்டி விட்டுட்டு மாட்டு வண்டி அவங்க அப்பாவே ஓட்டுறாரு. இப்போ இவங்க அப்பாவுக்கு வந்துட்டு என்னன்னா அந்த அம்மா வந்து அப்பா கிட்ட கோழி முட்டி என்ன சொல்லிட்டான், பையன் சொன்ன பேச்சே கேட்குறதில்ல அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதிகமாக கோவம் வந்துட்டு அவங்க அப்பா பனிஷ்மெண்ட் வந்து மாட்டு வண்டியில் கட்டி இப்படி இழுத்துட்டு போகிறாரு. ஊரில் வந்து தெருவில் எல்லோரும் நின்று பார்க்குறாங்க. இந்த பையனுக்கு ஒன்றும் கேவலமாக இருந்தது, அவமானமாக இருந்தது. உண்மையிலேயே அவன் அந்த அளவுக்கு பெரிய தப்பு செய்யலை. அவனுடைய கோவத்தை அவனுடைய அவன் வெளிக்காட்டினான், அவ்வளோதான் தவிர பெரிய தப்பெல்லாம் ஒன்றும் செய்யலை. அவங்க அப்பா தனக்கு அம்மா இல்லைன்ற ஒரு கவலை. இப்போ ஒரு தரம் பனிஷ்மெண்ட் கொடுக்கும்பொழுதும் இந்த குழந்தைக்கு ஃபிட்ஸு இதுதான் வந்து நடந்தது. ஸோ அவன் ஒரு பையன், ஒரு வளர்கிற குழந்தை தன்னோட டீனேஜில் அவன் அனுபவிக்கிற சித்திரவதைகள் எவ்வளோவால இருந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ மென்டலாக வந்துட்டு அந்த மைண்டில் வந்துட்டு அந்த கரண்ட் எப்படி நார்மல் கரண்ட்டை வர முடியும்? ஸோ இர்ரெகுலர் கரண்ட்டு தான் வந்தது. ஸோ அதனால் இர்ரெகுலராக கையங்காலம் இழுத்து ஒரு தரம் ஃபிட்ஸ் வரும்போது மயக்கம் போட்டு விழுந்துருவான். என்ன நடக்குதுன்னு தெரியாது. அது கொஞ்ச நேரம் கழிச்சு ஆகும். இப்படி இருக்கும்போது தான் 16-17 வயசு ஆனவொன்னே இனிமேல் நம்ம இருக்கவே கூடாதுன்னு நினச்சி அவன் இந்த வீட்டை விட்டு வெளியேறான், வெளில வந்துட்டு இப்போ தான் ஏதோ ஒரு தற்செயலாக ஒரு ஆர்டிக்கலை என்னோடது படிக்கவே ஏன் இங்கே போய் பார்க்கக்கூடாதுன்னு. இப்போ அந்த பேஷண்ட்டு எவ்வளோ வருஷமாக, இப்போ அவன் 42-43 வயசு, எவ்வளோ 16 வயசில் தொடங்கினது நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவன் பாட்டுக்கு ஃபிட்ஸில் அவஸ்தைப்பட்டுகிட்டே இருக்கிறான். எங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட், அந்த ஃபிட்ஸில் எல்லாருக்கும் ஃபிட்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் இஇஜி படம் எடுத்தோம்னா அதுலேயும் வரும் சிவியராக, மைல்டாக, மாடரேட்டான். பட் இந்த பேஸ்ட் ஆன் ஆல் தீஸ் திங்ஸ் நாங்கள் எடுத்த ஒரே ஒரு சிம்டம்ஸ் எப்படின்னாக்கா, அந்த பையன் பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் அவனுடைய மைண்டில் வந்திருக்கிற இந்த ஃபிட்ஸ், ஆஃப்டர் பனிஷ்மெண்ட் லீட்ஸ் டு ஃபிட்ஸ். இந்த இதில் நான் ஸ்டாஃபிசேகரியான்ற மருந்தை நான் அவனுக்கு கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக நல்லா பண்ணியிருக்கிறோம். இதுதான் ஹோமியோபதியினுடைய கேஸ் டேக்கினுடைய மிகப்பெரிய ரகசியம். அதனால தான் ஒவ்வொரு டாக்டரும் பேஷண்ட்டுக்கிட்ட அதிக நேரம் செலவு பண்ணி அதனுடைய மூல காரணத்தை கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வந்து கொடுக்கும்போது எத்தனை வருஷமானாலும் கூட பக்காவாக க்யூர் ஆகும். நன்றி, வணக்கம்.